வணக்கம். தேர்தல் நெருங்குனாலே அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நம்ம மக்களின் துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் வந்து தெரிய வருது. அப்பதான் தெரிய வருது. அப்படிதானா? தேர்தல் காலங்கள்ல தான் மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஐயையோ! அப்படிங்கிற மாரி தெரிய வருது. அந்த விதத்துல அதிமுக அப்பா, சித்தப்பா இதற்கு முன்னாடி 2 கட்டமாட்டு தேர்தல் வாக்குறுதியில குடுத்திருந்தாரு. என்னன்னா, இப்போ டிஎம்கே பீரியட்ல ரூ. 1000 குடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? மகளிருக்கான ஊக்கத்தொகை. அத வந்து நாங்க வந்தோம் ஆட்சிக்கு வந்தோம்னா, ரூ. 2000 குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. அதற்கப்புறம் இப்போ வந்து பெண்களுக்கு மட்டும் இலவச பேருந்து, நகர பேருந்துகள்ல இலவசமா இருக்குது இல்லையா? அது அதிமுக ஆட்சிக்கு வந்தா, ஆண்களுக்கும் இலவச பேருந்து நாங்க குடுப்போம் அப்படின்னு சொல்லி நெறைய திட்டங்கள் லாப் லாப் லாப்ன்னு என்னென்னலாமோ ஒண்ணும் உப்புக்கு சப்பு இல்லாத திட்டங்கள், ஒண்ணும் பிரயோஜனம் இல்லாத திட்டங்கள வந்து சொல்லியிருந்தாப்ல. இப்போ 3ஆம் கட்ட திட்டம் மட்டும் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இதுதான் பெரிய திட்டம். என்னன்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ரூ. 10,000 குடுப்பாராம். அதாவது கருணையின் அடிப்படையில. மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. திமுக பீரியட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து மக்கள்ட்ட காசு இல்ல. அதனால அதிமுக ஆட்சி அமைந்த உடனே கருணையின் அடிப்படையில வந்து நாங்க மாதம் ரூ. 10,000 குடும்பத்துக்கு, எல்லா குடும்பத்துக்கும் குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரூ. 10,000 வந்து இந்த கருணை தொகைன்றது எந்த அடிப்படையில் கொடுக்க போறோம் சார்? இது எப்படி பண்ண போறோம்? சொல்லதே கருணை தானே. எந்த அடிப்படையில்? கருணை அடிப்படையில் தான் கொடுக்குறோம். கருணையின் அடிப்படையிலனா நாங்க என்ன பிச்சையா கேட்கிறோம் உங்ககிட்ட? ஐயா சித்தப்பா எடப்பாடியார் அவர்களே, நாங்க என்ன உங்ககிட்ட பிச்சையா கேட்கிறோம்? எங்களை என்ன பிச்சைக்காரங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? எதுக்கு இந்த போலியான பொய்யான வாக்குறுதிகளை வந்து நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படியும் பத்திரிகைக்காரங்க என்ன கேட்கிறாங்க, சார் நீங்க எப்படி கொடுக்க முடியும்? இது எப்படி சாத்தியம்? ஏற்கனவே 10,00,000க்கு மேல 10,00,000 கோடிக்கு மேல தமிழக அரசின் கடன் இருக்கு. இந்த நிதிச்சுமையே பெரிய தாக்கமா இருக்குது. இந்த நிதிச்சுமைக்கு இடையில வந்து நீங்க எப்படி சாத்தியப்படுத்துவீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புனதுக்கு அவரு ஐயா எடப்பாடியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொரோனா காலத்திலே அரசுக்கு வருமானம் வராம இருந்த காலத்திலே நாங்க வந்து அரசை வந்து சிறப்பா தானே கொண்டு போயிருந்தோம். மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம, துன்பமும் இல்லாம தானே கொண்டு போயிருந்தோம். அது மாதிரி இப்போ நாங்க வந்து அதே போல நாங்க செய்வோம். எங்கிட்ட திட்டம் இருக்குது. சரி எப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்டா, அப்பதான் சொல்றாரு என்னன்னா, வரியை வரியை உயர்த்தி வேற ஏதாவது ஒரு வழியில வரியை உயர்த்தி, அதுல வருமானம் ஈட்டி, அதுல வர காசை எடுத்து குடுப்பாராம். அதுக்கு தாங்க நான் சொல்றேன், வருவாயை உயர்த்தி பெருக்கி அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். இந்த நீங்களும் வரி ஏற்ற போறீங்களா? வருவாய் உயர்த்துன்றது வரி. அது இப்ப எல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? வரி ஏத்துறாங்களா இல்லையா? நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ஒரு, அதாவது வரி உயர்த்துறது பல இருக்குது. புரியுதுங்களா? இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகள நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையை சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ, உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்துவோம். எப்படி? அப்போ வேற எதுலயாவது ஒரு வரியை எடுத்து நீங்க கொடுக்கறதுக்கு வரியே குறைச்சிட்டு போயிடலாமே. இருக்கிற வரியை குறைங்க சார். விலைவாசிகளை குறைங்க. இப்படி பொய்யான போலியான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றாதீங்க. சரியா? இந்த ரூ. 10,000 ஐடியா கொடுத்தது உங்களுக்கு யாரு? பிஜேபியில இருந்து தானே கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் கொடுத்துருப்பாங்க இந்த 10,000 ஐடியாவை. ஏன்னா போன வருஷம் பீகார்ல தேர்தல் நடந்தல 10,000 கொடுத்து ஓட்டுகளை பெற்றாங்க இல்லையா? அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுத்த 10,000 புடுங்கினாங்க இல்லையா? அந்த கதை தானே. அந்த ஸ்கீம் தானங்க கொண்டு வரீங்க. என்ன நாங்க அதாவது மக்கள் வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. ஐயா சித்தப்பா எடப்பாடியார் அவர்களே, மக்கள் இப்போ வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இது வந்து எம்ஜிஆர் காலம் கிடையாது. அம்மா புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய காலம் கிடையாது. ஐயா கருணாநிதி காலம் கிடையாது. இது வந்து சீமான் காலம். சரியா? சீமான் அவர்களுடைய காலம். அதனால நீங்க என்ன சொன்னாலும் நம்புவதற்கு இங்க மக்கள் வந்து தயாராக இல்லை. என்ன மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நாங்க 1000 கொடுத்துட்டு இருக்கோம்ல, நாங்க அடுத்த தடவை 2026ல ஜெயிச்சு வந்துட்டோம்னா நாங்களும் 2000 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாப்ல. இப்போ நீங்க வந்து 10,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இது வந்து ஒரே ஒரு மாநாடு தானங்க போட்டாரு. அண்ணன் சீமான் வந்து ஒரே ஒரு மாநாடு தானே போட்டாரு. இப்படி புலம்பி தள்ளுறீங்களே. நேத்து என்னடான்னா வேலூர்ல விஜய் வந்து கண்ணீர் விட்டு அழுறாப்ல. கீழே தரையில புரண்டு அழாத குறைதான். இப்போ நீங்க வந்து 10,000 கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல சாத்தியம்? ஒரு விதத்துல சாத்தியம் கிடையாது.
மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க. நீங்க சொல்ற இந்த பொய்யான புருடான வாக்குறுதிகளை வந்து மக்கள் வந்து ஒருபோதும் நம்ப மாட்டாங்க. அதனால கொஞ்சம் மாற்றி சிந்திச்சு வாங்க 2026 எலெக்ஷன்ல சரியா, தேர்தல் களத்துக்குள்ள. இங்க வந்து சீமான், என்டிகே, டிஎம்கே 2 கட்சிகள் நடுவுல தான் போட்டி. தமிழக வெற்றி கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நீங்களா வந்து ஓரமா இருந்து வேடிக்கை பாருங்க. போதும், நீங்க சித்தப்பா போதும் சித்தப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்டிகே பாத்துக்குவாங்க, நாம் தமிழர் கட்சி பாத்துப்பாங்க சரியா. 234 புலிப்படைகளை கொண்டுட்டு அண்ணன் சீமான் வந்து களத்துக்குள்ள வாராரு, சீறி பாஞ்சிட்டு வராரு. ஒவ்வொரு வேட்பாளர்களும் எப்படிப்பட்ட வேட்பாளர்கள் அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த மாநாடுல பார்த்திருப்பீங்க. சும்மா சீறி பாஞ்சிட்டு வராங்க சரியா. அதனால வந்து நீங்க உள்ள புகுந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து இந்த இவ்வளவு நாள் ஆட்சி அமைச்சு நீங்க இருந்து கிழிச்சதெல்லாம் போதும். இனி வந்து நாங்க பாத்துக்கிறோம் சரியா. எங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து பார்த்துப்பாங்க. இந்த தடவை திமுக, நாம் தமிழர் கட்சி 2 கட்சிக்கு நடுவுல தான் போட்டி. 234 தொகுதியிலும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற பெரும் நம்பிக்கை இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட சீமான் அண்ணன் வந்து கண்டிப்பா ஜெயிப்பாரு. காரைக்குடியில ஒரு ஆளுக்குள்ள போனா போதும், சட்டமன்றத்துக்குள்ள ஒரு ஆள் உள்ள போனா போதும், மொத்த பேரும் வெளியே வந்துருவாங்க. அதுதான் நடக்க போகுது இந்த 2026 தேர்தல்ல. நீங்க வந்து பார்க்க தான் போறீங்க. ஐயா சித்தப்பா எடப்பாடியார் அவர்களை நீங்க பார்க்க தான் போறீங்க. நடக்கும் இது. மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.